அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலிருந்து பல பதிவு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய பதிவில் இந்த கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த தலைப்பிலே உட்தலைப்பு வாழ்க்கை தத்துவங்களும், அடுத்தது அவருடைய பொதுவான தத்துவங்கள் என்ற தலைப்பில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்றைய பதிவு வாழ்ந்தால் ஒரேடியாக வாழ்ந்துவிட வேண்டும், மறந்தால் ஒரேடியாக மறந்துவிட வேண்டும். வாழ்வதும் மறப்பதுமாக இருப்பது சித்திரவதை. பிரியத்திற்குரியவர்களையெல்லாம் பிரிப்பது இறைவனின் விளையாட்டு. மலையின் மீது முளைத்த செடி பூமியில் முளைத்த கற்பக விருட்சத்தை விட பெரியதா? மழைக்காலத்து காளானுக்கு இருக்கும் அழகு சமயங்களில் மலர்களுக்கு கூட வாய்ப்பதில்லை. அதனால் அவை மலர்களை விட சிறந்தனவா? தோட்டத்து மயிலிடம் ஆட்டத்தின் அழகைத்தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர நரியின் தந்திரத்தையோ வேங்கியின் வீர ஆவேசத்தையோ எதிர்பார்க்க முடியாது. முற்றி முதிர்ந்த ஞானம் வற்றாமல் இருக்க வேண்டுமென்றால் பற்றும் பாசமும் வற்றி போய்விட வேண்டும். எதை வெட்டிவிட்டால் அடுத்த கேள்வி இருக்காதோ அதை வெட்டி விடுவனே அறிவாளி. ஒன்று நடந்துதான் தீரும் என்றால் அது பற்றி கவலைப்பட்டு ஆவதென்ன? எடுத்தவனுக்கு ஒரு நினைவு, கொடுத்தவனுக்கு பல நினைவு. எல்லா விவரங்களையும் சொல்லியாகிவிட்டது, எழுத வேண்டிய உயிலையும் எழுதியாகிவிட்டது. நிம்மதியாக போய் வருகிறேன் என்று விடைபெற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்? அது யாரும் இல்லை என்று அவருடைய தத்துவ கருத்துக்கள் வாழ்க்கையில் பயன்படக்கூடிய கருத்துக்களாக அனைவருக்கும் அமையும். அந்த கருத்துக்களையும் இதோடு இணைந்திருக்கின்ற படங்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.